ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா வந்து ஒரு மூவி டைப்ல தாங்க பார்க்க போறோம். இந்த ட்ராமா படி ஹீரோயினும் இதுலயும் ஹீரோயினா இருக்கா. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாரி அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையா இருக்கா. நம்ம ஹீரோயினோட பாடிகார்டு தான் நம்ம ஹீரோ. இவங்களுக்குள்ள நடக்கிற காதல் ஸ்டோரிய தான் இன்னைக்கு நம்ம ட்ராமாவா பார்க்க போறோம். நம்ம ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே கூட உள்ள ஐகான் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க. புடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். அவன எந்திரிச்சுட்டு போகலான்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அதோட எப்படி சும்மா இருக்க முடியும்? உடனே அப்படியே அவன ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அப்பதான் அவ முழிச்சு பார்க்குறா, இது எல்லாமே கனவுன்ட்டு. ஆனா அத பார்த்தோனே என்னது இதெல்லாம் கனவா? அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் இந்த அளவுக்கு அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாரி கனவு காண்றான்டா, நிச்சயமா அவன் மேல ஒரு கிரஷ் இருக்க தான் செய்யும் போல இருக்குது. உடனே அவளும் அப்படியே எந்திரிச்சுட்டு இருக்கும்போதே, "மேடி நான் உள்ள வரவா மேடம்?" அப்படின்னு சத்தம் கேட்குது. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே, அந்த மேடோட சேர்த்து நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு, டக்குனு மறுபடியும் இழுத்து போத்திட்டு படுத்துட்டு, "இன்னைக்கு நான் எங்கேயும் வெளிய வரல. எனக்கு உடம்பு சரியில்லன்னு" சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "இன்னைக்கு மியூசிக் ஆல்பம் வெளியிடுறோம். அதுக்காக ஒரு பிரஸ் மீட்டிங் இருக்கு. நம்ம கண்டிப்பா போயே ஆகணும்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. "சரி, சரி நான் கிளம்பி வரேன்" அப்படின்ட்டு அவளும் கொஞ்சம் வெட்கமா அவன பார்க்கவே வெட்கப்படுறாளா என்னன்னு தெரியல. சரி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேரு வந்து லூ. நம்ம ஹீரோயின் பேரு வந்து ஹியா சொல்ல மறந்துட்டேன். இவங்க 2 பேரும் அதோட நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எங்க அம்மா வந்து என்னைய வாட்ச் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் சைலன்ட்டா" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோ "ஏன் அந்த மாரி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "வேற நான் ஃபிஷ் வில்லேஜுக்கு போனாலாம் எங்க அம்மாக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவங்க என்ன சைலன்ட்டா வாட்ச் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு டக்குனு கையில உள்ள ஜூஸ எடுத்து நம்ம ஹீரோயின் மேல ஊத்த போறா. பக்கத்திலேயே நம்ம ஹீரோ இருக்காரே! அதெல்லாம் நடக்க விட்டுருவாரா என்ன? உடனே கொடைய ஓப்பன் பண்ணி, நம்ம ஹீரோயின அப்படியே தாங்கி பிடிச்சு, அந்த பக்கம் இழுத்துறாரு. அது கொடை மேல தான் அந்த ஜூஸ் விழுகுது. நம்ம ஹீரோயின் மேல விழுகாம, நம்ம ஹீரோ காப்பாத்திறாரு. உடனே அந்த இடமே டக்குன்னு பரபரப்பாயிருது. அங்க உள்ள பாடிகார்ட்லாம் வந்து அந்த பொண்ண பிடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு இந்த சூப்பர் ஸ்டார எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஏதோ கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த இடத்துல ஒரு லேடியும், ஒரு ஜென்ஸும் ஓடி வராங்க. அவங்கள பார்த்தோனே நம்ம ஹீரோயின் முகமே மாறிடுது. "நீங்க எப்படி இங்க?" அப்படின்னு கேட்டோனே, அந்த அந்த பையன் வந்து சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கான். உடனே "இல்ல நான் ஒர்க் விஷயமா இங்க வந்தேன்" அப்படின்ட்டு. உடனே அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, நான் தான் உங்க அசிஸ்டன்ட்டு. அதனால தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து, "சரி, சரி பிரஸ் மீட்டிங் உள்ள ஆரம்பமாவுது. அங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க. நான் இத பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் சொல்றா, "மேடம் நீங்க உள்ள போங்க. நான் இங்க உள்ள இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அதோட அங்கருந்து கிளம்பி அவங்க பிரஸ் மீட்டிங்க்காக உள்ள போறாங்க. இங்க மீடியா ஃபுல்லா எல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்துன அந்த இதுதான் ஃபுல்லா வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. உடனே இத பத்தி அந்த அசிஸ்டன்ட்டும் சொன்னாங்க ஹீரோயின பார்த்து, "இந்த மாரி இது போய்க்கிட்டு இருக்குது. இது நல்லதும் இருக்கு. இதுல மைனஸும் இருக்கு. ஒருவேளை இத பத்தி மக்கள் வந்து தப்பான ஒப்பீனியன் உங்க மேல வந்துரக்கூடாது. நீங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க. உங்க பேருக்கு எதுவும் களங்கம் வந்துரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அவ ஏதோ ஒரு ஐடியா சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, "இல்ல, இல்ல இதெல்லாம் சரியா வராது. நான் ஒத்துக்க மாட்டேன்னு" சொன்னோனே, அவளும் அசிஸ்டன்ட் அந்த ஹீரோ பக்கத்துல வந்து, "நீங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவளுக்கு ஒண்ணுன்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்க மேல உங்களுக்கு கிரஷ் இருக்கா? ஏதாவது மறைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோ அதோட அமைதியா சொல்றான். "என்னோட தொழில் தான் எனக்கு முக்கியம். என் தொழிலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட தனிப்பட்ட ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே காட்டிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மக்கள் வந்து என் மேல எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வராம இருக்கிறதுக்காக நம்ம வேற பிளான் போடலாம்னு" சொல்லிட்டு, அதோட நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அங்கருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போம்போது நம்ம ஹீரோயின் ஒரு மாரி சோகமா தான் இருக்கிற மாரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அப்படியே ஓரக்கண்ணால பார்த்துட்டு, அதோட சரின்னு சொல்லிட்டு வந்துர்றான். அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஒரு நாவல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில பார்த்தா ஒரு ஹீரோட ஃபோட்டோ இருக்கு. உடனே நம்ம அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றா, "இவன் தான் உங்களுக்கு இப்போ ஃபேரா நடிக்க போறான். நீங்க அன்றாடம் நடக்கிற லைஃப்ல வந்து நீங்களும் அவங்களும் ஜோடியா சேர்ற மாரி ஒரு ட்ராமா மாரி லவ் ட்ராமா லைவ் ஷோ நடக்கலாம்னு இருக்குது. இத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து டைரக்டர் எல்லாரும் மீட் பண்ண போறோம்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரி ஓகே பையனும் பார்க்க நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் அந்த ஹீரோ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றான் போல இருக்கு. அதோட சரின்னுட்டு எல்லாரும் லிஃப்ட்ல வராங்க. பார்த்தா அந்த ஹீரோவும் அங்க ஏற்கனவே நின்டுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சியே சரியில்ல. அப்படியே உருண்டுட்டே உட்காந்துகிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், "நீங்க தான் அவங்களோட பாடி கார்டா? நான் கூட அந்த நியூஸ்லாம் பார்த்தேன். நீங்க எவ்வளோ சூப்பரா காப்பாத்துனீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோவும் நம்ம ஹீரோக்காக கைய குடுக்குறான். பார்த்தா நம்ம பாடி கார்டு ஹீரோ கைய குடுக்காம அப்படியே வெறப்பா நிக்கிறான். உடனே லிஃப்ட் ஓப்பன் ஆனோனே நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அதோட இங்க மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சொல்றாங்க, "நீங்க அன்றாட லைஃப்ல வந்து ரெகு அ எதார்த்தமா ஹீரோவ சந்திக்கிற மாரி, ஏதோ லவ் சீன் உங்களுக்குள்ள வர மாரியும் இருக்கும். இந்த ட்ராமா ஒரு நல்ல ட்ராமா, லைவ் ஷோவா இருக்கும். நிச்சயமா இது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பேர குடுக்கும்." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த
அந்த நாடகத்துல நடிக்க போற ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்ட்ட உடனே கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காரான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா. கடுப்பா தான் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கேட்டிங் பண்ற மாரி வரா. அவளுக்கு அவ்வளோக்கா ஸ்கேட்டிங் பண்ண தெரியாது போல இருக்குது. அவ சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நாடகத்துல நடிக்கிற அந்த ஹீரோவும் வரான் வந்துட்டு, நான் கத்துக் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஆனா டக்குன்னு தடுமாறி நம்ம ஹீரோயின் கீழ விழுவ போறா. உடனே நம்ம பாடி கார்ட் ஹீரோ ஓடி வந்து நம்ம ஹீரோயின தாங்கி பிடிச்சுறான். ஆனா அத பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளோட டைரக்டர் டென்ஷன் ஆயிடுறான். இது என்ன ஆக்ஷன் படமா? நீ யாரு? நீ எதுக்கு இடையில வரா? எதா இருந்தாலும் இந்த மூவியோட ஹீரோலாம் காப்பாத்துவான். நீ எதுக்கு வர? இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமா நீங்க போங்க. இது வந்து நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அதோட சரின்னுட்டு அங்க ஓரமா நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நாடகத்துல நடிக்கிற ஹீரோவும் நம்ம ஹீரோயின்ட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். கையில உள்ள வாட்டர் பாட்டில அப்படி நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுங்க நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாறான் போல இருக்கு. ஒரு வழியா ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு அதோட கிளம்பிட்டு இருக்கான். மழை வர மாரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் பார்க்குறோம். நம்ம ஹீரோ வந்து குடை எடுத்துக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயின் நான் அந்த ட்ராமால நடிக்கிற ஹீரோவ பார்த்து, "மழை வர மாரி இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் ஓடி போய் குடை எடுத்துட்டு வரான். ஆனா நம்ம ஹீரோ கொண்டு வந்த குடையிலேயே கத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. அத டக்குன்னு ஓப்பன் பண்ணி, அவன் அந்த ட்ராமாவோட ஹீரோட கொடைய வந்து கிழிச்சு விட்டுட்டு, ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து டக்குன்னு இங்க ஓப்பன் பண்றாய்ங்க. இவங்க 2 பேருமே ஒரே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு கொடை பிடிக்கிறாய்ங்க. பார்த்தா அந்த ட்ராமா நடிக்கிற ஹீரோட கொடை கிழிஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு சிரிப்பு வந்துருது. வந்தோனே அவளும் சரி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு கிளம்ப, அந்த நாடகத்துல நடிக்கிற ஹீரோ வந்து சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாடி கார்ட்டா தான் இருப்பான். நிச்சயமா அவன் தான் என் கொடைய கிழிச்சு விட்டுருப்பான் அப்படின்ட்டு, அவனும் கொஞ்சம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த நம்மளோட ஹீரோவ. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து டிராமா ஸ்கிரிப்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பாடி கார்டு ஹீரோ உள்ள வந்தவன் அங்க இங்கன்னு எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இத கவனிச்சுட்டு, "என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கா? நீ தேடினது எதுவும் கிடைச்சுச்சா?" அப்படின்னு கேட்டோம்னா, அது இன்னும் கிடைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தவன், நம்ம ஹீரோயின் கையில என்ன புக்கு தான் இவ இப்படி படிக்கிறான்னு அப்படி உத்து பார்க்குறான். பார்த்தா அதுல அப்படியே ஒரு ஒரு டிராயிங் மாரி வரைஞ்சிருக்கு. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் கவனிச்சுறா. "அம்மா நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. நான் ஒண்ணும் இல்ல. சும்மா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு பார்க்குறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெறப்பாவே சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி இவன கொஞ்சம் சீண்டி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு, எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கும் அவனுக்கும் ஒரு சீன் வரப்போது. அதாவது நாங்க 2 பேரும் நிக்கிற மாரி அவன் என்னோட பின்னாடி வந்து அப்படியே என்னைய ஹக் பண்ணிக்கிட்டு, அவனோட மூச்சு காத்தெல்லாம் படுற மாரி இருக்கும். அவன் எனக்கு அப்படியே கிஸ் குடுக்குற மாரி நாங்க 2 பேரும் ஒத்த ஒத்த பார்த்துக்குவோம். என் கண்ணு 2ம் பேசும். அப்புறம் அவன் அப்படியே என் லிப்ப பார்த்துக்கிட்டே வருவானாம். இதுதான் அந்த சீனு. இந்த சீன எப்படி என்ன ரிஹர்சல் பண்றதுன்னு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் பார்த்து நம்மளோட டிராமா ஹீரோ வந்து கதவ தட்டுறான். "நீ ஃப்ரீயா இருக்கியா? நம்ம ரிஹர்சல் பத்தி கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பேசலாமே அப்படிங்கிற மாரி வேகமா கதவ தொறக்கலான்னு போறா. ஆனா நம்ம ஹீரோவும் டக்குன்னு பின்னாடி வந்தவன், நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சு இழுத்து டோர தொறக்க விடாம அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இவன் சொல்றான், "என்னாச்சு? டோர ஓப்பன் பண்றியா? நம்ம ரிஹர்சல் பத்தி பேசுவோமான்னு" அந்த டிராமா ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நம்ம ஹீரோவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "ரிஹர்சல்ல நம்ம 2 பேரும் பார்க்கோம்ன்னு சொன்னோமே, பார்க்குவோமா?" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே இதுக்கு தானே அவ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த டிராமா நடிக்கிற ஹீரோவ பார்த்து சொல்றா, "இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால இத பத்தி நம்ம நாளைக்கு இது பண்ணிக்கலாம், பேசிக்கலாம்ன்னு" சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். அதோட நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படியே பக்கத்துல நெருங்கி வரான். நெருங்கி வந்தவன் அவளுக்கு ஏதோ கிஸ் குடுக்குற மாரி அப்படி வர, நம்ம ஹீரோயினும் அதையே எதிர்பார்த்த மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவும் வந்து பக்கத்துல வந்தவன், நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங்க்கு எந்திரிக்கணும். அதனால நம்ம 7:30க்குலாம் எந்திரிக்கிறனால சீக்கிரம் படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் டக்குனு கதவ தொறந்துவிட்டு வெளிய வந்துறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிருது. நம்ம ஹீரோவும் வெளிய வந்தவன் அப்படியே அத நினைச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஒரே சிரிப்பா இருக்குது. "அட பாவி! என்னைய இப்படி பண்ணிட்டீல்ல, இருடா உன்னைய வைக்கிறேன் வேட்டு" அப்படின்ட்டு அவளும் வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதையெல்லாம் நின்டு வெளியிலேயே அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் போய்க்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா வெளிய சொல்லாம இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குனு கதவ ஓப்பன் பண்ணிட்டு வரா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்டின்ட்டு. அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் நான் எனக்கு படம் பார்க்கணும் போல இருக்குது. வா நம்ம படம் பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு, அவளும் ஒரு படம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோவும் வரான். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "உன்னைய பத்தி இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மாரி எடுத்து காட்டுறா. "இந்த ஃபோட்டோவ பாரு. இதுல நீ பின்னாடி நிக்கிறது நீ தானே" அப்படின்ட்டு. அதே மாரி இங்கேயும் உங்க அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஹியாக்கு வந்து இவன் வந்து அ பாடி கார்டா வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இதுல இவன் இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு கேட்டோனே, தெரியல. ஒருவேள அவன் வந்து ஹியாக்காக வந்திருக்கலான்ட்டு. அதே மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நீ யாருக்காக வந்தான்னு எனக்கு தெரியும். நீ ஹியாக்காக தானே வந்தா.
நீ நினைக்கிற மாரி நான் ஹீயா இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. அதாவது ஹியாவும் நம்ம ஹீரோயினும் ட்வின்ஸ் போல இருக்குது. "நீ சொல்லு நீ ஹியாவ ரொம்ப விரும்புறியா? அவளுக்காகத்தான் இங்க வந்தியா?" அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்னட்டயும் சொல்றதுக்கு நெறைய ரகசியங்கள் இருக்குது. ஆனா நீ கேட்டா நான் கண்டிப்பா உண்மைய சொல்லுவேன்" அப்படின்ட்டு. "அதே மாரி உனக்குள்ளயும் நெறைய ரகசியங்கள் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நீ என்னட்ட ஏதாவது கேட்கணுமா?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோ இல்லங்கிற மாரி தலையாட்டுறான். நம்ம ஹீரோயின் அவன பார்த்துட்டு, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கருந்து எந்திரிச்சு கிளம்பி போறா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா அப்படியே உட்காந்து அந்த லைட்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் தியேட்டர் விட்டு வெளிய வர, நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃப்லாம் நம்ம ஹீரோயின ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இத பார்த்த ஹீரோ, "சரி இங்கேருந்து நம்ம உடனே போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டு உடனே கூட்டிட்டு ஓடுறான். உடனே யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல 2 பேரும் இப்படி மறைஞ்சு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அவளையே பார்க்க, நம்ம ஹீரோயினும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "சரி நம்ம வேற பக்கமா போகலாம்னு" சொல்லிட்டு அதோட வேற பக்கமா வராங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு பூனை ஓடணும்னு நம்ம ஹீரோயின் பயந்துறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு லைட்டர் எடுத்து ஆன் பண்றான். பண்ணிட்டு, "உனக்கு இருட்டுண்டா ரொம்ப பயமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல எனக்கு இருட்டுண்டா பயம்லாம் இல்லைன்னு" சொல்லிட்டு அவ போறா. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ கைய பிடிச்சுட்டு, "ஆனா எனக்கு இருட்டுண்டா ரொம்ப பயம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் என் லைஃப்ல வந்த வெளிச்சம். நிச்சயமா நீ ஹீயா இல்லன்னு தெரியும். நானும் அவள விரும்பவலாம் இல்ல. நான் அவளுக்கு பதிலா உன்னைய பார்க்கவலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹனி அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது இவ பேரு ஹனி போல. "நீ தான் என் லைஃப்ல வெளிச்சத்த குடுத்தவ. அந்த வெளிச்சத்த நான் இழக்க விரும்பல" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அப்படி சிரிப்பு வந்துருது. உடனே சரி வா பக்கத்துல தான் ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்க போகலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மார்க்கெட்ட நோக்கி போறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் அங்க உள்ள சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷப்படுறா. அங்க சுகர் கேண்டி எல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அது வேணும்னு சொன்னோனே, அதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. அதையும் கையில வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாரி அங்க உள்ள பலூனு, சின்ன சின்ன ஃபோனு, அந்த இது டாய்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த காத்தாடியெல்லாம் பார்த்துட்டு, "இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்ததே இல்ல. இதெல்லாம் நான் விளையாண்டதில்ல. இதெல்லாம் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க வந்துகிட்டு இருக்கா. அப்போ சொல்றா, "எவ்ளோ அழகா இருட்டா இருக்கு இந்த மார்க்கெட்டு. சூப்பரா இருக்குல்ல. இதுல ரொமான்ஸா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ அதனால என்ன பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு, அந்த கேண்டி உருகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அத சாப்பிட்டுட்டு, அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்க கரண்ட் வந்துருது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுட்டு அதோட அங்கருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க ஷூட்டிங் நடக்குது போல இருக்குது. இன்னைக்கு ஷூட்டிங்ல கொஞ்சம் ரொமான்ஸ் சீன் போல. அதோட அந்த ட்ராமாலாம் நடிக்கிற ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு காட்டன் கேண்டி குடுக்குறான். ஆனா அவளும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது, இது இன்னும் டேஸ்ட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டன் கேண்டிய அவன் அப்படியே சாப்பிட போறான். இதுதான் சீன் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிறான். ஆனா நம்ம அந்த படத்தோட ஹீரோவும் அந்த காட்டன் கேண்டி அப்படியே சாப்பிட போற சமயத்துல, நம்ம ஹீரோ டக்குன்னு ஏர விடுறான். ஆனா பத்தாத காட்டன் கேண்டிய அப்படியே இது பண்ணிட்டு போனோனே, நம்ம அங்க உள்ள டைரக்டர் டென்ஷன் ஆயிடுறான். "ஏய் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இங்க யார் ஏர விட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ பலூன் எல்லாம் அந்த ஏர வச்சு உடைச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பலூன்காரரும் டக்குன்னு எல்லா டாய்ஸும் அவனுக்காக ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவளும் அப்படியே பொன் சிரிப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது, நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு கொண்டுட்டு வரா ஒரு காட்டன் கேண்டி. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த டேபிள் நெறைய டாய்ஸா வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துலயும் வின் பண்ணி அதெல்லாம் வாங்கியிருக்கான் போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் "இது உங்களுக்கா தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க" அப்படின்னு சொன்னோனே, இவன் "எனக்கு அதெல்லாம் பிடிக்காது" அப்படிங்கிற மாரி அவ சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு திரும்ப போறா. அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின பிடிச்சுட்டு, உடனே அந்த காட்டன் கேண்டிய அப்படியே சாப்பிடுறான். சாப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குற மாரி அப்படியே பக்கத்துல வந்தோனே, நம்ம ஹீரோயினும் அதுக்காகத்தான் வெயிட் பண்ண மாரி அப்படியே ரொமான்ஸ் சீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் "சுகர் ரொம்ப உனக்கு ஆகாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போறான். உடனே கோட்ட எடுத்துட்டு போம்போதே அவனும் சிரிச்சுட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வெட்கமா போயிருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கா கூட்டிட்டு வரா. இந்த இடத்துக்கு அடிக்கடியா வருவா போல இருக்குது. அப்ப நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. "இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசுல இருந்து வருவேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது முதல்ல ஒரு பையன இந்த இடத்துல தான் பார்த்தேன். அதுவரைக்கும் எங்க அம்மா எங்கேயும் என்னைய விட மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. அப்ப நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனும் வந்தான். அவன் கையில ஜூஸ் மாரி ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தான். உடனே நான் பார்த்துக்கிட்டே இருந்தோனே, அவன் எனக்கு அந்த எனக்கு குடுத்தான். நான் அப்பதான் முதல்ல அந்த கோக்கே குடிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு." அப்படின்னு அந்த 2 பொண்ணும், அந்த பையனும் பேசிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், "நீ இதுவரைக்கும் வெளிய வந்ததே இல்லையாண்டி?" "இல்ல எங்க அம்மா என்னை வெளிய விட்டதே இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எனக்கு ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பாங்க. எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லன்னு" சொன்னேன். "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு இலையெல்லாம் எடுத்து அதில ஹோல்ஸ் போட்டுட்டு லைட்ட வச்சு அவன் விளையாட்டு காட்டியிருப்பான். அப்ப அந்த சின்ன வயசுல அந்த குட்டி பையனும், அந்த குட்டி நம்ம ஹீரோயினும் அந்த ரைம்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க.
இதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லி காட்டிட்டு இருப்பா. இந்த மாரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போதெல்லாம் அந்த பையன் வருவானான்னு பார்ப்பேன். ஆனா அந்த பையன் வரவே மாட்டான்ட்டு. நம்ம ஹீரோ கேட்குவான், "அந்த பையன் உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமான்ட்டு." "தெரியல அவன் ஆர்டினரி பெர்சனா இல்ல. எனக்கு என்னமோ வித்தியாசமா என் லைஃப்ல சந்தோஷத்த குடுத்த மாரி இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் அந்த ஒவ்வொரு இடத்தையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே மாரி அந்த அந்த இலையில வந்து அந்த ஹோல்ஸ் போட்டுட்டு, அப்படியே லைட் காட்டிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் தெரிய வருது, அந்த சின்ன பையனே வந்து இவன் தான் அப்படின்ட்டு. ஆனா இவனும் அதே ரைம்ஸ் பாடிக்கிட்டே அப்படி பக்கத்துல வந்துட்டு, "சோரா எனக்கு சாரி அன்னைக்கு நான் வரவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால வர முடியல. என்னோட ப்ராமிஸ் வந்து என்னால காப்பாத்த முடியல. எங்க அப்பா சொன்ன சில காரணங்களால என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் தான் அந்த பையன்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டும்போது, நம்மளோட அந்த ட்ராமால நடிக்கிற ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பான். "ஷூட்டிங்ல அந்த இடம் சூப்பரா இருக்கு. இங்க வா! அந்த மலை நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னா, இவளும் அந்த இடத்துக்கா வருவா. வந்துட்டு அவளும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு, "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு, அவளும் சரி அந்த மலைக்கு மேல நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்பதான் இவங்க அப்பாவுக்கும் நியூஸ் வருது. இந்த மாரி அந்த சயின்டிஸ்ட் வந்து உங்க பொண்ண பார்க்க போறதா அப்படின்ட்டு. ஆனா இவரும் யோசனை பண்றாரு, "எதுக்கு என் பொண்ண அவ பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த சயின்டிஸ்ட்க்கு வேற யாரும் இல்லாம ஆனியோட அம்மா தான். ஆனா அவங்க அம்மா ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, "அம்மா நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொன்னா, இவளும் அன்போட இது பண்ணிட்டு, "ஆனி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பாவோட ஆட்கள் வந்துடுறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு வேணும்னாலும் இவ கழுத்துல கத்தி வச்சுட்டு, "யாராவது பக்கத்துல வந்தா இவ கழுத்த அறுத்துருவேன்" அப்படின்னு சும்மா வச்சு நடிக்கிறா. அப்பதான் அவங்க அப்பா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துடுறான். உடனே என் பொண்ண விட்டுட்டு என் பொண்ண விட்டுட்டுன்னு அவங்க அப்பா சொல்லும்போது, "உன் பொண்ணு தானே வேணும். நான் ஏதாவது நீ பக்கத்துல வந்தியாக்கா நான் ஹியாவ கொலை பண்ணிருவேன்டா." ஆக்சுவலி இவ ஹியா கிடையாது. இவ ஆனி. இவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அதோட இவ அப்படி சொல்றா, "நான் வந்து ஹியாவ கொலை பண்ணிருவேன். உனக்கு உன் பொண்ணு வேணும்னு நினைச்சியாக்க, நீ பேசாம அந்த மலையிலேருந்து குதி. அப்பதான் உனக்கு சரியா வரும். இல்லாட்டி உன் பொண்ண நான் சாவடிச்சுருவேன்" அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் மிரட்டுறாங்க. உடனே நம்ம ஹியா நம்மளோட ஆனி வந்து வாய தொறந்து ஏதோ சொல்ல போறா, டக்குன்னு வாய மூடிட்டு, "நீ எதுவும் இப்போதைக்கு பேசாத. நீ ஹியாவே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா பார்த்தா உங்க அம்மாவ கொல்றதுக்காக கன் சூட் வச்சிருக்காங்க போல இருக்கு. இத நெத்தியில அந்த லேசர் இத பார்த்தோனே, நம்ம ஹீரோ டக்குன்னு வேணும்னாலும், "சார் நீங்க போய் மலையிலேருந்து உழுக வேண்டாம்ன்னு" தடுக்கிற மாரி தடுத்துட்டு கண்ண காட்டுறான். அப்பதான் அவங்க அம்மாவும் புரிஞ்சுட்டு, டக்குன்னு இது வழுவுறாங்க. ஆனா அவங்க அம்மாவும் ஆனியும் வந்து மலை ஒட்டுல தான் நின்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா சொன்னாங்க, "நீ போய் மலையிலேருந்து உழுவு, இல்லாட்டி உன் பொண்ண கொன்றுவேன்னு" சொன்னோனே, அவரும் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. இவங்களும் 1, 2, 3ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவரும் விழுவுற மாரி வராரு. ஆனா 9 சொல்லும்போது டக்குன்னு அவங்க கையில உள்ள கத்திய எடுத்து அவங்க அவங்க அந்த ஹியாவோட அப்பா மேல தூக்கி வீச, அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு கன் ஷூட் வச்சவன் ஷூட் பண்ணிர்றான். உடனே பாவம் அவங்க அம்மா மலையிலேருந்து கீழ விழுந்துறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆனி வந்து கத்த போறா அம்மான்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வாய மூடிர்றான். "நீ கத்திறாத இல்லாட்டி உண்மை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிரும். உன்னைய கொலை பண்ணிருவாரு. வாய மூடு" அப்படின்ட்டு அழ விடாம இது பண்ணோனே, அவங்க அப்பா வந்துட்டு, "ஹியாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்கிறாரு. "ஒண்ணும் இல்ல இவ பார்த்தோனே இதெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டா. மத்தபடி ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு விட்டுறான். அப்பதான் அந்த ஆனியோட அம்மா வந்து இவளுக்காக ஒரு பென் டிரைவர் குடுத்துட்டு போயிருக்காங்க. அத எடுத்து அந்த ஃபோன்ல போட்டு பார்க்குறா. அப்பதான் எல்லா நியூஸும் தெரிய வருது. அதுல அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. "நீனு, ஆனி வந்து ட்வின்ஸு. உங்க அம்மா வந்து கேன்சர் நோயால இறந்து போயிட்டாங்க. அதனால நீங்க 2 பேரும் பெத்து எடுக்கும்போது, இதுல வந்து ஹியாக்கும் அதே மாரி கேன்சர் இது கொஞ்சம் இருக்குது. உடனே உங்க அப்பா என்ன செஞ்சாரு, கொடூரமான ஒரு பிளான வந்து போட்டாரு. அதாவது உன்னோட உறுப்பு ஆர்கன்ஸ்லாம் எடுத்துட்டு, ஹியாவ காப்பாத்திட்டு உன்னைய கொல்லலாம்னு முடிவு எடுத்தாரு. அந்த ஆராய்ச்சியில நானும் ஒருத்தி. உன்னைய வச்சு நான் 1 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னைய கொல்ல வந்து எனக்கு மனசு இல்ல. அதனால வேற வழி இல்லாம உன்னைய காப்பாத்தலாம் முடிவு எடுத்தேன். அதுக்கு வந்து அந்த ஹீரோவோட அப்பாவும் உதவி பண்ணாரு. ஏன்டா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். உங்க அப்பாட்ட வந்து நீ இறந்து போயிட்டதா சொன்னேன். ஆனா அவர் நம்பல. என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. வேற வழி இல்லாம உன்னைய தூக்கிக்கிட்டு அங்க இருந்த உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்காணாத இடத்துக்கு வந்துட்டு உன்னைய வளர்த்தேன். அதனால தான் உன்னைய எங்கேயும் வெளிய விடாம வச்சிருந்தேன். உன்னைய பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு மாரியே நான் உன்னைய வளர்த்தேன். ஆனா நான் வந்து சில மிஸ்டேக்லாம் பண்ணி தான் இருக்கேன். ஆனா எப்படியோ அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உன்னைய தேட ஆரம்பிச்சாரு. அதனால எனக்கு வேற வழி இல்லாம கியா இடத்துல உன்னைய மாத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணி கியாவ வந்து என்னோடயும் அந்த இடத்துல உன்னையும் வச்சு உன்னைய வாழலாம். உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணி நான் யோசனை பண்ணேன். அதுக்காக நான் அந்த மாரி பண்ணேன். கியா வந்து ஒரு நல்ல சேஃபான இடத்துல தான் இருக்கா. அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு அவங்க அம்மா அந்த நடந்தது எல்லா விஷயம் இப்பதான் அவங்க சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு பாவம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. "நீ என் பொண்ணு இல்லாட்டி நீ என் பொண்ணு மாரி தான். நீ உன் லைஃப் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன். அதனால தான் உன்னைய வந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சுட்டு, அந்த இடத்துக்கே உன்னைய மாத்துனேன்" அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவளும் கோவப்படுறா. "எதுக்கு என்னட்ட நீங்க இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தீங்கன்ட்டு."
அப்பதான் நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு தான் எங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சு இந்த மாரி பண்ணதுல எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா சுயநினைவு இழந்துட்டாங்க. நான் வேற வழி இல்லாம உன்னைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் பாடி கார்டா உன்னோட இதுலுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்படின்னு அவனும் சொல்றான். சரி இப்ப நம்ம ஹியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. அப்பதான் இங்க ஹியாவோட ஸ்டோரிய காட்டுறாங்க. நம்ம ஹியாக்கு ஆக்சிடென்ட் ஆயி, இங்க உங்க அம்மா வந்து எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, நம்ம ஆனியோட அம்மா. அப்ப இவ கேட்பா, "நீ என்னைய எதுக்கு காப்பாத்துன? எதுக்கு என்னைய கூட்டிட்டு போனா? கூட்டிட்டு வந்திருக்கா? உன்னால என்னைய குணப்படுத்த முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா சொல்லுவாங்க, "இல்ல உன்னைய வந்து குணப்படுத்த முடியாது. ஆனா வந்து உன்ன சுதந்திரமா, சந்தோஷமா வச்சுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இந்த இடத்துல போய் நீ சந்தோஷமா உன் நினைச்சபடி இருந்துக்க." அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஹியாவும் அந்த இடத்துல இருந்திருக்கா. அதாவது ஒரு தீவுல தான் இருந்திருக்கா. இப்ப வந்து அந்த ஃபோன்ல நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மாரி சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்க அப்டின்ட்டு. இருந்தாலும் பெருசா எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாம அந்த இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கா. அது ஒரு தீவு மாரி இருக்கு. அதோட நம்ம ஹீரோ எப்படியோ அவன் அந்த ஹியா எங்கனக்குள்ள இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சுட்டு, சரி அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இவளும் வராங்க. அப்பதான் நான் அந்த சின்ன வயசுல இந்த இடத்துக்கு நான் ஒரு தடவ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அந்த ஃபிஷ் போட்டிங் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா அங்க ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. யாருமே இல்ல. சரி நீ நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஆனி வந்துர்றா. வந்தோனே நம்ம ஹீரோவ பார்த்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. வந்துட்டு, "நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி சந்தோஷப்படுறா. ஆனா அவனும் வந்து மிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. உடனே இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, "நீ நான் ட்வின்ஸா? நான் உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா உன்னை இப்ப தான் நேர்ல பார்க்குறேன். ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனாலும் பரவால்ல. உங்க அம்மா என்னைய கடத்திட்டு வந்து இங்க வச்சிருந்தாலும் நான் ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்ல." அப்படின்னு நான் உண்மையான ஹீயா சொல்ல, அதுக்கு ஆனிஸ்வர் ஆனா இப்போ அது ஒரு பிரச்சனை. யாரோ வெளிநாட்டுலேருந்து ஒரு டாக்டர கூட்டிட்டு வராங்களாம். உங்க அப்பா வந்து செக்கப் பண்ண போறாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க இப்போ வந்தே ஆகணும். நீங்க என் இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த ஆனி சொல்லும்போது, "ஐயா அதெல்லாம் பத்தி நான் இப்போதைக்கு யோசிக்க முடியாது. நாளைக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு இப்ப தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிறா. உடனே என்னடா பண்றது அப்படின்னு தெரியலன்ட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்பதான் டக்குன்னு பார்த்தா யாரோ பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற மாரி இருக்கு. முழிச்சு பார்க்குறேன் அங்க ஆனி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உடனே இவ பயந்துறா. "என்னது நீங்களா? இந்நேரத்துல என்ன?" அப்படின்ட்டு. "நீ நான் ட்வின்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ மூக்கெல்லாம் தொட்டு பார்க்குறா. உடனே நம்ம ஹனி சொல்றா, "ஆமா நீனும் ட்வின்ஸ் தான். ஆனா அப்பா தான் இந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறான்னு" சொன்னோனே, "சரி, சரி நான் வரேன்" அப்படின்னு அவளும் சொல்றா. அடுத்த நாள் காலையில அவங்க ஹீரோவும், ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆனி வரா. "ஆனா நான் ஒரே ஒரு கண்டிஷன்" அப்படின்னு கண்டிஷன் போடுறா. ஆனா என்ன கண்டிஷன் நம்மளுக்கு தெரியல. இங்க அவங்க அப்பா வந்து டாக்டர் வெளிநாட்டுலருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பொண்ண கூட்டிட்டு போறதுக்கா வீட்டுக்கு வராங்க. உடனே எங்க அவ ஆனி அப்படின்னு கேட்டோனே, அவ குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே இவங்க 2 பேரும் வந்து சேரலைல. இவளும் என்னென்னமோ நம்ம அங்க உள்ள அசிஸ்டன்ட்டும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா, சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவ எங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம்ல வந்து பார்த்தா, பாத்ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காய்ங்க. அவைங்க தான் குளிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. உடனே வேணும்னாலும் ஃபோன வச்சு பேசி ஸ்பீக்கர்ல போட்டு இது பதில் சொல்லிர்றாய்ங்க. அவங்க அப்பாவும் சரி, சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஒருத்தன் கபோர்ட்லயும், ஒருத்தன் பாத்ரூம்லயும் குளிச்சுட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? அவங்க இன்னும் வந்து சேரலையே! இப்ப என்னன்ட்டு நம்ம சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, உண்மையிலே ஆனி அங்க வந்துர்றா. வந்தோனே அவங்க அப்பாவ பார்த்துட்டு அவர் டக்குன்னு கட்டிப்பிடிச்சு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பா "என்னாச்சும்மா? ஏம்மா இப்படி ஃபீல் பண்ண?" சொன்னா, "இல்லப்பா ரொம்ப நாளான மாரி இருக்கு உங்கள பார்த்து" அப்படிங்கிற மாரி அவன் சொன்னோனே, "சரி வாம்மா டாக்டர்ட்ட போகலாம். உன்ன செக்கப் பண்ணணும்னு" சொல்லி அவரும் கூட்டிட்டு போறாரு. இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆனிய கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான் போல இருக்குது. "உன்ன இங்க படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கா பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கான். "நீ படுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் அப்படியே எடுத்தவன், அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. சரி தம்பிக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணிருச்சு போல இருக்குது. நம்ம ஆனி பக்கத்துல வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அப்படியே மெய்மறந்து அவனுக்கு அப்படியே கிஸ் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது. "ஐயய்யோ!" அப்படின்ட்டு. "என்னாச்சு?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "ஐயய்யோ! அது எனக்கு அந்த நாள்ல நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோவுக்கு, "அடி பாவி! அது இப்பதான் நீ சொல்லுவியா?" அப்படிங்கிற மாரி போயிருச்சு. அதோட அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக, நம்ம ஹீரோயின் ஐயோ! இப்படி சொதப்பிட்டோமே என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி அவளும் ஃபீல் பண்றா. இங்க வந்து அவங்க அப்பாவும் நம்ம ஹியாவ கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவளோட பிரெயின் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. செல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஆனிய வந்து கண்டுபிடிச்சு ஆர்கான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஹியாவ பொழைக்க வைக்க முடியும் டாக்டர் சொல்ல. அதுக்கு அவங்க அப்பாவும் எப்படியாவது நான் வந்து ஆனிய கண்டுபிடிச்சு அவளோட ஆர்கானில்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹியாக்கு வச்சு நம்ம ஹியாவ வந்து பொழைக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து ஹியா வந்து நம்மளோட ஹீரோவ கூட்டிக்கிட்டு தான் வெளிய வந்திருக்கா. இப்போ வந்து ஹியா இருக்கிற இடத்துல மேனி தான் இருக்கா. ஆனா, இவ வெளிய வந்து கூட்டிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா நம்முடைய ஆனி வந்து ஃபோன்ல வந்து கேக் செய்ற மாரி ஒரு லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்காக நெறைய லைக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் டக்குனு அந்த ஃபோன பார்த்துக்கிட்டு, அப்படியே அத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹியாக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ என்னோட இருந்தாலும், இவன் வந்து ஆனிய பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானே, என்னைய பார்க்க மாட்டேங்கிறானேங்கிற மாரி அவ கொஞ்சம் ஃபீல் பண்றா.
இந்த மாரி நேரத்துல தான் இவங்களுக்கு பர்த்டே வருது போல இருக்குது. அதுக்காக மறுபடியும் நம்ம வந்து இடம் மாறலாம் அப்படிங்கிற மாரி ஐடியா போட்டுட்டு இருக்காங்க. இவ வீட்ல வந்து இப்ப ஹியா தான் இருக்கா. அவ அந்த பர்த்டேக்காக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆனி வரா. எதுக்கு ஆனிய வந்து மாத்துறாங்கன்டா, ஆனிய வந்து அந்த பார்ட்டில வந்து பாடணும் அப்படிங்கிற மாரி. ஏன்டா ஹியாக்கு அவ்வளோக்கா பாடத் தெரியாது போல இருக்குது. இதுக்காக ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நீ வந்து ஹியாவும், நான் வந்து ஆனியாவும் மாறிக்குவோம் அப்படிங்கிற மாரி மாறிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு வழியா அந்த பர்த்டே பார்ட்டி நல்லபடியா முடியுது. நம்மோட ஹீரோயின் நம்ம ஆனியும் வந்து நம்ம ஹியாக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்லாம் குடுத்துட்டு, சரி இப்ப நான் ஹீரோவோட போய் தனியா பர்த்டே கொண்டாடணும். நான் போறேன் அப்படிங்கிற மாரி ஃபோட்டோலாம் குடுத்துக்கிட்டு இருக்கா. இத நம்ம ஹியாவும் வாங்கி பார்க்குறா. பார்த்தா அதுல 2 பேருமே ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கு. இத பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணவ, டக்குனு நம்ம ஹீரோயின் கழுத்துல ஏதோ ஒரு அ ஊசி குத்துன மாரி இருக்குது. பார்த்தா அவளுக்கு அப்படியே மயக்கமே வருது. பார்த்தா இதெல்லாம் ஹியாவோட வேல தான். இனிமே நீ வந்து எதுக்குமே நான் வந்து உன்னைய அலோவ் பண்ண மாட்டேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் மாரியே அந்த ஹியா வரா நம்ம ஹீரோட்ட. இங்க வந்து அப்பதான் நம்மோட ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்த்தோனே அவ நினைக்கிறா, "ஹியா நீ ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்ட்டு. இங்க பார்த்தா நம்மோட ஹியா வந்து நம்ம ஹீரோவோட பேசிக்கிட்டு வரா ஆனி மாரியே. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு தெரியாத அளவுக்கு இருந்துக்கிறா. அவ பார்த்தா டக்குனு நம்ம ஹீரோ ஃபோன வந்து வாங்கி ஆஃப் பண்ணிறா. இந்த நேரம் பார்த்து நம்மோட ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவன் ஃபோன் எடுக்கல. அப்பதான் யோசனை பண்ணி பார்க்குறா. அப்போ ஒரு தடவ கேட்டிருப்பா. "ஒருவேள நானு, ஆனியும் ஒண்ணா இருக்கமே, உன்னால என்னைய கண்டுபிடிக்க முடியுமா?" அப்படின்னு மாரியே நம்ம ஹீரோட்ட கேட்டிருப்பா. நம்ம ஹீரோ நிச்சயமா என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு, இப்ப ஹியா வந்து என் இடத்துல இருக்கா. நீ என்னைய கண்டுபிடிப்பியா? அப்படிங்கிற மாரி இங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் அவன் லைவ்ல மறுபடியும் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா அவங்க டாடி வராங்க. வந்துட்டு இவளுக்காக கேக்லாம் கொண்டு வந்து கேக் கட் பண்ண சொல்றாங்க. அங்க வந்து நம்மோட ஹானி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இங்க வந்து ஹியா வந்து நம்ம ஹீரோவ பார்த்து அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப ஹியாவும் நம்மளோட ஹீரோவ பார்த்துட்டு, "நீ என்ன எனக்கு பர்த்டே எந்த கிஃப்ட்டும் தரமாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவனும் அப்படி பக்கத்துல வந்தவன், போதும் ரொம்ப லேட் ஆச்சு ஹியா. நம்ம வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் மூஞ்சி அப்படி சுருங்கிருது. "என்னது ஹியாவா?" அப்படின்ட்டு. "ஆமா, நீ தான் ஹியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். போதும் நடிச்சது. ஏன் இந்த மாரி ஆனி மாரி நடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நீ ஹியாவ கூட்டிட்டு உடனே நீ வந்து வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, நான் வந்து ஆனிய பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு, அங்கருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹியாக்கு ரொம்ப பொறாமையா அப்படியே அவன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வந்து பர்த்டே கொண்டாடலான்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டருக்கு வந்திருப்பா. வந்து அவ எப்போதும் போல ஒரு பழைய படத்த பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்தா படமும் முடிஞ்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோவ வர காணோம். பாவமா அவ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. "இந்த பர்த்டே நான் உன்னோட கொண்டாடலான்னு இருந்தேன். நீ இன்னும் வரலன்னு" சொல்லிட்டு, அவளே இந்த கேக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கேண்டில் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா லைட்டர் இல்ல. "என்னடா லைட்டர் இல்லையே!" அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம ஹீரோ வந்து லைட்டர ஆன் பண்றான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. "நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு. "கண்டிப்பா இந்த பர்த்டே வந்து நான் உன்னோட கொண்டாடலான்றத நிச்சயமா நான் உன்னோட தான் கொண்டாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோ சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதோட அவங்க 2 பேரும் அப்படியே கேக் கட் பண்ணிட்டு, அந்த பர்த்டே சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் நிச்சயமா நான் உன்னோடவன். இனிமே நான் உன்னைய விட்டு எங்கேயுமே போமாட்டேன்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு, அதோட அவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் நடக்குது. இங்க வந்து நம்ம ஹியாவ கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து வீட்ல விட்டுட்டு போறான். அப்ப ஹியா வந்து கோவமா அவன் ஃப்ரெண்ட பார்த்து சொல்றான், "இதோட உங்களோட கேம்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். கண்டிப்பா நான் வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் போறா. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. அடுத்த நாள் ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்காக நம்ம ஏ ஆனி வந்திருக்கா. அவ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளோட ரூம் டோர வந்து யாரோ லாக் பண்ண மாரி இருக்குது. ஆனா இவளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்க வந்து ஹியா தான் நிக்கிறா. "இனிமே போதும் உன் இடத்துல நான் இனிமே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஈவென்ட்ட நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் கலந்துக்க போறேன்னு" சொல்லிட்டு அவள ரூம்லயே வந்து லாக் பண்ணிட்டு இவ வந்துக்கிறா. அந்த ஈவென்ட்டுக்கு. அந்த ஈவென்ட் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, "நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்க கொஞ்சம் பாடுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு வந்து நம்ம ஹியாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருது. இவளுக்கு தான் அவ்வளோக்கா பாடத் தெரியாதுல்ல. அதனால இவளும் ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு, "இல்ல, இல்ல இங்க வந்தது எனக்காக இல்ல. இந்த நேரத்துல ஒரு பிராண்ட பத்தி நம்ம வந்து பேசணுமே ஒழிய, என்னோட பாட்ட பாடி நான் வந்து எனக்கான டைம வந்து ஒதுக்க வேண்டாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குடா நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு இவளும் ரூமுக்கு வரா. வந்தோனே இவளுக்கு ஒரு மாரி மயக்கமா வருது. சரின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட போறா. டக்குன்னு மாத்திரை கை தழுவி கீழ விழுந்துருது. ஆனா இவளும் எடுக்க எவ்வளோ போராடுறா. ஆனா இவளால எடுக்க முடியல. அந்த சமயத்துல அந்த ரூம்ல இருக்கிற நம்மளோட ஆனி அத பார்க்குறா. கீழ குனிஞ்சு பார்க்குறா. பார்த்தா மாத்திரை கீழ கிடக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள ஏதேதோ பேப்பர்லாம் எடுத்துட்டு டக்குனு நெருப்பு பத்த வைக்கிறா. உடனே அந்த ஃபயர் அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சோனே, வெளியில பாடி கார்ட் வந்து கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்மளோட
கியா வந்து அப்படி கீழ மயக்கப்பட்டு கிடக்குறா. அத பார்த்தோனே அவன் ஓடி வந்துட்டு, "என்ன மேடம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "அந்த மாத்திரைய எடுத்துக்கிட்டு தா" அப்படின்னு சொன்னோனே, உடனே அவனும் அந்த மாத்திரைய எடுத்து குடுக்குறான். உடனே அந்த நம்மளோட ஹியாவும் அந்த மாத்திரைய எடுத்து சாப்பிட்டுட்டு, அந்த பாடி கார்ட, "சரி நான் பார்த்துக்கிறேன். நீ வெளிய போய் நில்லு" அப்படின்னு சொன்னோனே, அதோட அவனும் வெளிய போறான். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் அப்படியே உட்காந்துட்டு, அதோட எந்திரிச்சு ரூமுக்கு வரான். நம்ம ஆனி இருக்கிற ரூமுக்கு. வந்துட்டு, "நான் தான் வந்து உனக்காக நெறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீ ஏன் என்னைய காப்பாத்துன?" அப்படின்னு கேட்கும்போது, நம்மட ஆனி சொல்றா, "ஏன்னா நீ வந்து என்னோட சிஸ்டர்ல, நீ எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் குடுக்கவும் இல்ல. அதனால எனக்கு வந்து உன் மேல எந்த ஒரு கோவமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன் உடம்பு சரியில்ல. நீ பேசாம இங்க ரெஸ்ட் எடு. நான் போய் இந்த ஈவென்ட்ட முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவள அங்க உட்கார வச்சுட்டு, நம்ம ஆனி வந்து அந்த ஈவென்ட்டுக்காக போறா. அடுத்தது நம்ம ஹீரோ, ஆனி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்மோட ஹீரோவோட அப்பா எதுக்கு ஆனிய தேடிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கூட, அவன் ஃப்ரெண்ட் சொல்றா, ஒரு தடவ நம்ம ஹியா வந்து அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இவ அப்பாக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் மாரி இருக்கு. அங்க கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அங்க தான் என்னமோ இருக்கு அப்படின்னு சொன்னோனே, சரி அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்மோட ஆனியும், நம்ம ஹீரோவும் அத கண்டுபிடிக்கிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வராங்க. அந்த லிஃப்ட்ல ஒண்ணுமே இல்ல. எப்போதும் போல தான் இருக்குது. அவங்க நினச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க ஏதோ ஒரு லேப் மாரி இருக்கு. அதுக்கு வழி தான் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து தான் டாக்டரும் வராங்க. ஆனா நம்ம ஆனி வந்து டக்குனு ஹியா மாரி நடிச்சுக்கிட்டு, "ஒண்ணும் இல்ல எங்க டாடி சொன்னாங்க, இங்க ஏதோ ஒரு லேப் இருக்கு" அப்படின்ட்டு. அதான் அந்த லேப் எங்க இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னேன். அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. "ஓ! அப்படியா? ஆனா அது உங்க டாடி தானே உன்னைய கூட்டிட்டு வருவாங்க. நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி நான் வரேன்" அப்படிங்கிற மாரி டாக்டரும் கொஞ்சம் டவுட்டாவே அங்கருந்து கிளம்பி போறாரு. இங்க கட் பண்ணி காட்டுனா, இவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆயிருது. அதாவது ஹியா இடத்துல அடிக்கடி வந்து இருக்கிறது ஆனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணு கூட ஆனி தான். அதனால அவள எப்படியாவது கூட்டிட்டு லேப்புக்கு வந்துரும் அப்படிங்கிற மாரி அந்த டிரைவர்ட்ட சொல்ல, அந்த டிரைவர் நம்ம ஆனிய கூட்டிக்கிட்டு கார்ல போறாங்க. அப்ப ஆனி வந்து எங்க போறா? அது வழி மாறில போறாளா? இந்த இடத்துக்கு போ வேண்டாம். நம்ம வந்து மியூசிக் ஸ்டூடியோ போணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிரைவர் எதுவுமே சொல்லாம கார ஓட்டிட்டு இருக்கான். உடனே நம்மளோட ஆனிக்கு வந்து டவுட் வந்துருது. உடனே அவளும் வந்து நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா. பார்த்தா ஃபோன்ல வந்து சிக்னலே கிடைக்கவே இல்ல. என்னடா எப்படிடா இங்கேருந்து தப்பிக்கிறதுங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவுக்கும் ஆனியோட சிக்னல் கட் ஆனதெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியாம அவனே யோசனையா கார் வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கார்ல தான் நம்ம ஹியாவும் இருக்கா. இங்க டாக்டரும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டிட்டு வந்துருக்கிற பொண்ண வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இது மட்டும் ஆனியா இருந்தா கண்டிப்பா இன்னைக்கே வந்து சர்ஜரி பண்ணிடலாம். உங்க பொண்ண பொழைக்க வச்சிரலாம் அப்படிங்கிற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. இங்க நம்மளோட ஹீரோயின் வந்து வேணும்னாலும் தலைவலிக்கிற மாரி அப்படியே நடிக்கிறா. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. லைட்டா வந்து விண்டோவ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, அந்த கார் டிரைவரும் ஒண்ணும் ஓப்பன் பண்றான். உடனே இவ மாத்திரை எடுத்து சாப்பிடுற மாரி டக்குன்னு மாத்திரைய வேணும்னாலும் கீழ போட்டுட்டு, அந்த மாத்திரை பாட்டில் எடுத்தா எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னோனே, அந்த டிரைவரும் வேற வழி இல்லாம அந்த மாத்திரைய குனிஞ்சு எடுக்குறான். அதுக்குள்ள இவ டக்குன்னு ஃபோன கீழ போட்டுறா. உடனே போட்டோனே அந்த காரும் எடுத்துட்டு அதோட அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே அங்க வந்த அந்த வழியா வந்த ஒரு பொண்ணு அந்த ஃபோன எடுத்து பார்க்குறா. பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ நம்பர் போட்டிருக்கா. உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு நம்ம ஹீரோ தான் எடுக்குறான். அப்ப அந்த பொண்ணு விவரம் சொல்றா, இந்த மாரி கார் வந்து பக்கமா போயிட்டு இருக்குன்ட்டு. அதாவது இந்த லேப் இருக்கும்ல, அத நோக்கி தான் அந்த கார் போகுதுன்னு தெரிஞ்சதும், நம்ம ஹீரோவும் டக்குன்னு அங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார வந்து மடக்குறாய்ங்க. இங்கிட்டு டிராஃபிக்கா இருக்குது. ரோடு நாங்க சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு நம்மளோட ஹியா அந்த பக்கமா ஓடுறா. உடனே டிரைவர் வந்து நில்லு நில்லுங்கிற மாரி கத்திக்கிட்டே போம்போது, டக்குன்னு அந்த கார்லேருந்து நம்ம ஆனிய கூட்டிட்டு நம்ம ஹீரோவும் தப்பிச்சுறான். உடனே ஹியாவும் ஓடி வந்தவ, "ஒண்ணுமில்ல எனக்கு மூச்சு வாங்குனுச்சுல, அதான் மத்தபடி ஒண்ணும் இல்ல வாங்க போகலாம்னு" சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி இப்போ இடம் மாறிடுறாங்க நம்ம ஹியாவும் ஆனி. இப்போ வந்திருக்கிறது நம்ம ஹியா தான். ஆனா லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இவளோட பிரெயின் எல்லாமே ஹியாவோட பிரெயின்ல அதே மாரி தான் இருக்குது. இத பார்த்தோனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே சந்தேகம் வந்துருது. உடனே நம்ம ஹியாவும் அங்கருந்து போயிட்டுருக்கும்போது உங்க அப்பா வராங்க. வந்துட்டு நில்லு அப்படின்னு சொன்னோனே, இவ திரும்பி பார்க்குறா. ஏன்பா இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்ட்டு. உடனே இவரு சொல்றாரு, நீ நல்லபடியா இருக்கணும். நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி செஞ்சேன்ட்டு. ஆனா நீங்க ஒவ்வொரு தடவ இந்த மாரி செக்கப் பண்ணும்போது எனக்கு எவ்ளோ வலிக்குதுன்னு தெரியுமா? என்னைய விட்டுடுங்கப்பா. நான் வாழவே வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவளும் அழுகுறா. அதுக்கு அவங்க அப்பாவும் ஒரே ஒரு தடவ மட்டும் பொறுத்துக்கம்மா. கண்டிப்பா நீ நல்லபடியா வாழ்வா. உனக்காகத்தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி பாவம் அந்த ஹியா பொண்ண இவரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவரும் ஒரு வழியா அவங்க பொண்ண வந்து சமாதானப்படுத்திட்டு, பாவம் அவரும் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹியாவுக்கும் உடம்பு ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு போல இருக்கு. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு அவளும் அப்படியே மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்பா நான் போன அப்புறம் நீ என்ன பண்ணுவ? உன்ன யார் பார்த்துக்குவா? அப்படிங்கிற மாரி இந்த ஹியாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து
பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனிய வந்து அவரா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா கொண்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டணும். அதுவும் மீடியா முன்னாடி நிப்பாட்டணும். அப்பதான் வந்து மீடியாக்காகவாவது அவரு பயந்து, இந்த உலகத்துக்காவது பயந்து, அவரு ஆனிய வந்து கொஞ்ச நாளாவது எதுவும் பண்ணாம இருப்பாரு. நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணி அவர் மனச மாத்தலாம் அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு வந்து ஹியாக்கு ஒரு வந்து ப்ரோகிராம் செட் பண்ணுவோம் லைவ் ஷோ. அதுல வந்து ஆனிய கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு, அதே மாரி இங்க ப்ரோகிராம் செட் பண்றாங்க. அங்க ப்ரோகிராம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவங்க டாடியும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ஆனிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஆனியும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்தோனே, அத பார்த்தோனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருது. இந்த இத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அவரும் சமாளிச்சுக்கிட்டு, ஆமாமா எனக்கு சின்ன வயசுல ஒரு பொண்ணு இருந்தா. ஆனா வந்து ஆமிங்கிற ஒருத்தி வந்து என் பொண்ண வந்து கடத்திட்டு போயிட்டா. எனக்கு சந்தோஷத்துல வந்து என்ன பண்றதுன்ட்டே சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்டின்ட்டு, நம்ம ஆனிய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற மாரி நடிக்கிறாரு. "உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ என் பொண்ணு தானா? உன்னை இத்தன வருஷம் கழிச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே மீடியா ஆட்கள், "நீங்க உங்க பொண்ணு மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களான்னு." "ஆமாமா, என் பொண்ணுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேனே. என் பொண்ண எப்படிலாம் தேடினேன் தெரியுமா?" அப்படின்ட்டு அவரும் நம்ம ஆனிய வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ரியாக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஜெலஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் சொல்றா, வந்து எங்களுக்கு இன்னொரு ப்ரோகிராம் இருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் உங்களுக்கும் நீங்களும் ஆனியும் ஒண்ணா இருக்கிற மாரி லைவ் இது ஃபுல்லா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அந்த மாரி ஒரு லைவ் ஷோ எடுக்கலான்னு இருக்கோம். நீங்க எங்களுக்கா அது ஓகே சொல்லுவீங்களான்னு சொல்லும்போது, அவரு நிச்சயமா அதனால என்ன கண்டிப்பா லைவ் ஷோ எடுத்துடலாம் அப்டின்ட்டு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹியாக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு ஜெலஸா ஃபீல் பண்றா போல இருக்குது. ஆனா அவனும் டக்குனு அங்கேருந்து எந்திரிச்சு போக, இதெல்லாம் அவங்க அப்பாவும் பார்த்து கவலைப்படுறாரு. ஆனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, "ஹியா நீ கவலைப்படாத. இதுக்காக தான் இத்தன நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வழிய வந்து ஆடு சிக்கிக்கிருச்சு." அப்படிங்கிற மாரி அவரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க, "அப்ப நாளைலருந்து ஷூட் வந்து வச்சுக்கலாம்." அப்படின்ட்டு. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு, வீட்ல வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. 2 டேஸ் மட்டும் தான் ஷூட் முடிஞ்சோனே கண்டிப்பா அவள கூட்டிட்டு போய் கண்டிப்பா சர்ஜரி பண்ணிறணும். எப்படியாவது நம்ம ஹியாவ பொழைக்க வச்சுரணுன்ட்டு. அடுத்த நாள் காலையில இங்க ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் வந்து அவங்க அப்பா ரூம்ல நின்டுகிட்டு, அந்த கைரேகைய வச்சு, அதாவது இவைங்க லேப் வச்சு நடத்துறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கைரேகை இருந்தா மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால அது மாரி செட் பண்ணி, எப்படியாவது இவனோட கைரேகைய வச்சு ஓப்பன் பண்ற மாரி, இவன் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கம்ப்யூட்டர்ல அந்த கைரேகையெல்லாம் வச்சுக்கிட்டு. இங்க வந்து அந்த ப்ரோகிராம்லாம் போய்க்கிட்டு இருக்குது. நம்ம ஹானியும் வர மாரியும், அவங்க டாடியோட பேசுற மாரி, கொள்ற மாரி அன்னைக்கு ஃபுல்லா அந்த மாரி ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வெளியில நிண்டு இந்த மாரி ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்க. உள்ள அந்த ரூம்ல வந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஆனிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாரி, அப்படியே அந்த கேமரா முன்னாடி ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. "நீ நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இனிமே உன்னைய விட்டு இருக்கவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவன் கைரேகைய வந்து செட் பண்ணிறான். ஆனா ஷூட்டிங் முடிஞ்சோனே நல்லபடியா ஷூட்டிங் நடந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டிங் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட அப்பாவும் ஓகே, ஓகேன்னு ஒத்துக்கிறான். நம்ம ஆனியும் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹியாவ பார்க்கறதுக்காக வரா. பார்த்தா அவ ரூம்ல ரொம்ப சோகமா இருக்கா. "நீ எல்லாத்தையுமே என்னட்டருந்து எடுத்துக்கிட்டா. இப்ப என் இடத்துல நீ இருக்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க." அப்படின்னு வருத்தமா சொல்லும்போது, நம்மளோட ஆனியும் ரொம்ப கவலைப்பட்டு, "நீ கவலைப்படாத. உன் அப்பா, உன்னோட இது எல்லாமே உனக்கு மட்டும் தான். எனக்கு இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் வந்துறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அதோட அந்த லேப்க்கு வர்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்துட்டு அந்த லிஃப்ட்ல இவனோட கைரேகைய வைக்கிறான். அப்பதான் கைரேகை வச்ச பிறகு தான் பார்த்தா, திடீர்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு அந்த பட்டனோட சிம்பலே வந்து காட்டுது. உடனே இவங்களும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போறாங்க. போனோனே அங்க என்னடா இருக்குன்னு பார்த்தா, அங்க ஏதோ லேப் மாரி இருக்குது. அந்த லேப்பெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கிட்டே வரான். நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறாங்க. எதுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த மாரி லேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க வந்ததும் அவங்க அப்பாவும் கவனிச்சுட்டாரு. உடனே இன்னைக்கே வந்து நம்ம சர்ஜரி ஆரம்பிச்சுட்டா ஹீரோட நிலைமை மோசமாகிட்டு இருக்குன்ட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இந்த ஒரு ரூமுக்குள்ள வந்து அப்படியே அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு சுயநினைவு வந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு தெரியுது, நம்ம ஒரு குளோன் பேபி அப்படின்ட்டு. உடனே அதெல்லாம் பார்த்தோனே இவ அப்படியே அழுகுறா. என்னது, ஈயாக்காக தான் நான் வந்து என்னைய பிறக்க வச்சாங்களா? நான் ஈயாக்காக பிறந்தேனா? என்னோட பிரெயினே எடுத்து தான் அவளுக்கு வைக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லி அவ அழுகும்போது, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நீ கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா மைக்ல இருந்து அவங்க டாடி வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோட டாடி. நான் வந்து உங்க அப்பா மூலம் வச்சு தான் அந்த குழந்தைய உருவாக்க சொன்னேன். ஆனா அவங்க என்னைய ஏமாத்திட்டு ஆமி அவங்களும் இவள வந்து கடத்தி கொண்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க அப்பா ஒரு நாள் என்னைய கிடைச்சாரு. ஆனா அவர்ட்ட உண்மைய கேட்கலான்னு சொல்லும்போது ஓடி போறேன்னு தான் ஆக்சிடென்ட் ஆகி உங்க அப்பா வந்து ஹோம்ஒர்க் போயிட்டாங்க. இப்போ வசமா நீங்க 2 பேரும் வந்து என்னட்ட மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்கள நான் உயிரோட விடமாட்டேன்னு சொல்லிட்டு, டக்குனு அந்த விண்டோல இருந்து ஏதோ வாயு மாரி வருது. ஆனா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மூக்க மூடிக்கிறாங்க. இருந்தாலும் அப்படியே மயங்கி கீழ விழுந்துறாங்க.
உடனே அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவங்களோட சிக்னல்ல வந்து கட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு. உடனே நம்ம அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள தேடி அந்த லேபுக்கு அவங்க எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. உங்க அப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இங்க நம்ம ஹீரோவ வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கத்துனான். நிச்சயமா இது நடக்கவே கூடாது. நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம அந்த ஹீரோட அப்பாவும் வந்து நம்ம ஆனிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஒத்துக்காட்டி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட வந்து கொலை பண்ணிருவேன். பேசாம நீ ஒத்துக்க அப்டின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம இருக்கு. ஏன்டா அவ கையெல்லாம் கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம் நீ ஒத்துக்காத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன பக்கத்து ரூம்ல கட்டி போட்டுருக்காங்க. அவங்க தலையில ஒருத்தன் கன் வச்சுக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, சரி அப்புறம் உடனே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. ஈயாக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஆனாலும் பாவம் அவளால இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாம மயக்க நிலையில இருக்கிறா. அதோட இங்க சர்ஜரிக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் அப்படியே கவலையோட நம்ம ஹீரோவ பார்க்குறா. நம்ம ஹீரோவும் பாவம் ஒண்ணுமே செய்ய முடியாம, "நீ இதுக்கு ஒத்துக்காத" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீயா கழுத்துல கத்திய வச்சுட்டு, "இந்த ஆப்ரேஷன் மட்டும் ஏதாவது பண்ணீங்கனாங்க சும்மா விட மாட்டேன். இந்த பொண்ணுக்காக தானே இவ்வளோ பண்றேன். அந்த பொண்ணோட கழுத்த அறுத்துருவேங்கிற" மாரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது உண்மையான ஒரு டாக்டர் வர வழியில அவன அடிச்சு போட்டுட்டு இவன் தான் வந்து அந்த மாறுவேஷத்துல இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து இவங்க அப்பா மத்தவங்க எல்லாரும் வந்துர்றாங்க. வந்தோனே நம்ம ஹீரோவ கட்டி போட்டு வச்சுக்கிற அந்த செயினு எல்லாத்தையும் கழட்டி விட்டுறாங்க. அந்த விலங்கெல்லாம் கழட்டி விட்டோனே, அவங்க அப்பாவ பார்த்தோனே நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, "நீங்க நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாரி ஆனி வந்து குளோன் மூலமா பிறந்த பேபி கிடையாது. இது உங்க சொந்த பொண்ணு தான்" அப்படின்ட்டு. உடனே இவனும் "என்ன உளறிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி ஹீரோட அப்பாவும் கேட்கிறாரு. உடனே அங்க உள்ள சயின்டிஸ்ட் "என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு" "ஆமா உண்மைதான். வேணா நீங்க டிஎன்டி டெஸ்ட் எடுத்து பாருங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவுக்கு சிக்னல் குடுக்குறான். "சீக்கிரம் போய் உன்னோட கைரேகைய வச்சு அந்த ஸ்கேனர் பண்ணு. ஏன்டா உன்னோட அப்பதான் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். இங்க ஏதோ ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்குன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு." உடனே நம்ம ஹீரோட அப்பா வந்து விளக்கம் சொல்றாங்க. "நீங்க குளோன் மூலமா உங்க பேபிய வந்து காப்பாத்தலாம்ன்னு செய்ய சொன்னீங்க. ஆனா எங்க ஆராய்ச்சியில வந்து அந்த குளோன் பேபி உருவாகல. அது வந்து எங்களால பண்ண முடியல. அந்த நேரத்துல தான் உங்க ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாம வந்து கருமுட்டைய வந்து தானம் பண்ணாங்க. அதுல உருவான பேபி தான் இது. ஆனா இது உண்மையிலேயே உங்க பேபி தான். உங்களோட ரத்தம் தான். ஒரு குழந்தைக்காக நிச்சயமா இன்னொரு குழந்தைய நீங்க சாகடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டாக்டர் "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி ஓடி போய் டிஎன்டி டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் உங்க அப்பா வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. "எது எப்படியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவ மொத பிறந்திருக்கும்போது இவள நான் கையில தூக்குனேன். அப்ப இவ அழுகும்போது அப்பான்னு சொல்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அன்னையிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது நான் ஹீயாவ காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தன வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா அவள என்னால வந்து கைவிட முடியாது. அதனால நான் வந்து இந்த ஆப்ரேஷன நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்குவேன்" அப்படின்ட்டு அவரு மனச கல்லாக்கிக்கிட்டு ஏதோ மிருகம் மாரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமா நான் வந்து ஹியாவ காப்பாத்தியே ஆக்குவேன். அதுக்காக குளோன் பேபியா இருந்தாலும் சரி, இல்ல நான் என்னோட பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஹியா தான் முக்கியம் அப்படின்ட்டு. அதனால வந்து சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த டாக்டரும் பயந்துறாரு. என்ன சொல்றீங்கன்ட்டு. ஆமா அவளோட பிரெயின் எடுத்து என் ஹியாக்கு வச்சு ஆகணும். இந்த சர்ஜரி நடந்தாகணும். ஒழுங்கா வந்து சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லாட்டி இங்கேருந்து யாரும் உயிரோட போ முடியாதுன்னு சொன்னோனே, அங்க எல்லாத்தையும் மறுபடியும் கட்டி போட்டுட்டு, உடனே அந்த சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி வெறி பிடிச்சவனா இருக்கான் அப்படிங்கிற மாரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அப்பாவா வந்து ஹியாவ மட்டும் தான் காப்பாத்தணும். அவ தான் என் பொண்ணு அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவா வந்து அந்த டோர ஓப்பன் பண்றதுக்காக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கைரேகைய வச்சு. அவங்க அப்பாவே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. "எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இவள நான் மொத தூக்கும்போதே இவள காப்பாத்த நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டோர ஓப்பன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஆனிய பார்த்துக்கிட்டே இருக்கா பாவமா. ஆனியும் பாவமா நம்ம ஹியாவ பார்க்க வேற வழி இல்லாம ஹியா வந்து டாடிய கூப்பிடுறாங்க. "டாடி, டாடி இங்க வாங்க" அப்படின்னு சொன்னோனே, அவரும் ஓடி வராரு. வந்து "என்னம்மா, என்னம்மா" அப்படின்னு கேட்டோனே, "எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னால முடியாது டாடி. நிச்சயமா நான் பொழைக்க மாட்டேன். இந்த ஆப்ரேஷன வந்து ஸ்டாப் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் சொல்றாரு, "நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன். உன்ன நான் எப்படியும் பொழைக்க வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல டாடி அதெல்லாம் வேண்டாம். நீங்க உலகத்திலேயே எனக்கு நல்லா பெஸ்ட் டாடி தான். நிச்சயமா உங்கள மாரி யாருமே இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹியா அப்படியே இறந்துறா. இன்னும் டாக்டர் அவங்க அப்பா பார்க்கும்போது, டாக்டரும் "ஆமா அவ இறந்துட்டா" அப்படிங்கிற மாரி சோகமா பார்க்குறாரு. உடனே இவருக்கு கோவம் வந்துருது. "என் பொண்ணு இறந்துட்டாளா? என் பொண்ணுக்காக இவ்வளவும் பண்ணேன். என் பொண்ணே இறந்து போன பிறகு இவ எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனிய கொல்றதுக்காக டக்குன்னு ஒரு சின்ன நைஃப் மாரி எடுத்து அவள கொல்ல போறான். உடனே அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் டோர ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு பக்கத்துல வந்துட்டான். அவனோட ஃப்ரெண்டும் கத்திக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவங்க அடிச்சு போட்டுட்டு அவங்க டாடியும் கீழ தள்ளி விட்டுறான்.
கீழ தள்ளி விட்டோனே அவன் கீழ விழுந்துறான். ஆனா நம்ம டக்குன்னு ஆனியா வந்து அந்த கட்டையெல்லாம் அவுத்து விடுறான். அவனோட ஃப்ரெண்டு மத்த பாடி கார்டோட எல்லாத்துட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆனிய காப்பாத்திட்டு பார்க்குறான். பார்த்தா அவங்க டாடிய காணோம். எங்கடா இங்க இருந்தவன காணோம்னு சொல்லி பார்க்கும்போது, அவனும் வெளியில வர்றான். என் பொண்ணே இறந்து போயிட்டா, இனிமே நீங்கலாம் எதுக்கு? நீங்களும் இங்கேருந்து சாகுங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த இடமே வந்து வெடிச்சு சிதற போகுது அப்படின்னு சொன்னோன தான் தெரியுது. அங்க ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. உடனே அவனோட ஃப்ரெண்டு வெளியிலேருந்து மானிட்டேஷன் பண்ணி வச்சுட்டதுனால அவன் சொல்றான், "நீ உடனே உன்னோட கைரேகைய வச்சு இந்த டோர ஓப்பன் பண்ணு. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் வெளிய இருங்க" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சொல்றான், "சரி எல்லாரும் இங்கேருந்து உடனே கிளம்புங்க" அப்படின்ட்டு. அங்க உள்ளவங்க எல்லாரும் கொஞ்சம் தயங்குறாங்க. நம்ம ஆனியும் வேற சொல்றா, "நீ இல்லாம நான் எப்படி போறதுன்ட்டு. வேற வழி இல்ல. நீ போய் தான் ஆகணும். நீங்க எப்படியாவது இங்கேருந்து போங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஆனியும் கூட்டிட்டு அவ ஃப்ரெண்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அவங்க அப்பா வந்து இந்த கைய எடுடா இந்த டோர் அப்பதான் க்ளோஸ் ஆகும். கைய எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ போட்டு அவங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவ கைய எடுக்க மாட்டேங்கிறான். இங்க நம்மளோட ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கிறா. பார்க்குறா, பார்த்தா அவன் இல்லாம நம்ம நிச்சயமா போக்கூடாது. அப்படிங்கிற மாரி அங்கேயே அப்படி ஸ்டாப் பண்ணி நின்றா. இங்க பார்த்தா உங்க அப்பாவும் வந்து நம்ம ஹீரோவ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் வந்து லிஃப்ட்ல ஏறுறாங்க. பார்த்தா நம்மளோட ஹீரோட அப்பாவும் அவனோட ஃப்ரெண்டும் ஏறுறதுக்கு வழி இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அ "நீ இல்லாம நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், "இல்ல நீ போ நான் வந்துருவேன்" அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு லிஃப்ட்ல போயிறாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு டக்குனு ஒரு ஐடியா தோணுது. ஏன் அந்த பாமோட வயர நம்ம கட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா இது அதுக்கான அறை இங்க தான் இருக்கு. வா நம்ம அத தேடி போகலாம் அப்படிங்கிற மாரி அவங்க அத தேடி போறாங்க. இங்க நம்மோட ஹீரோயின் வரா. வந்தவ நம்ம ஹீயா மாரியே ஓல்டு மேன் அப்படின்னு கூப்பிடுறா. அதாவது அவங்க ஹீயா வந்து எப்பவுமே அவங்க அப்பா ஓல்டு மேன் தான் கூப்பிடுவா. ஆனா ஓல்டு மேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? "என்ன நீ வர வர உன்னைய கவனிச்சுக்கிறதே இல்லையா? பாரு உனக்கு பாரு இப்ப நெறைய வெள்ள முடி வந்துருச்சு" அப்படிங்கும்போது, அவங்க அப்பாவும் "ஆமா, ஆமா. இப்ப சரியா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ல. அதனால தான் என்னைய மெயின்டெயின் பண்ண முடியலம்மா என் பியூட்டிய" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ, அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்பதான் பார்க்குறாரு ஹீயா செத்து போனத. உடனே "நீ ஹீயா இல்ல. நீ நடிக்கிற. நீ ஆனி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ண தூக்கி காட்ட, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க ஃப்ரெண்டும், அவங்க அப்பாவும் டக்குன்னு அந்த பாம்பு இருக்கிற அந்த இதுக்கு ரூமுக்கு வந்துறாங்க. வந்துட்டு இந்த ரூம்ல தான் கண்டிப்பா இருக்குமா இருக்கு. கண்டிப்பா கட் பண்ணி விட்டுறலான்ட்டு அவங்க அத தேடி கண்டுபிடிச்சுட்டாங்க. இங்க அவங்க டாடியும் வந்து கண்ண காட்டிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல என்ன பண்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. வேற வழி இல்லாம அவளும் டக்குன்னு அவங்க டாடிய தாக்க, உடனே நம்ம ஹீரோவும் உடனே வந்து அவங்க டாடிய வந்து தாக்குறான். தாக்குனோனே ஒரு வழியா அந்த டோரும் ஓப்பன் ஆயிருது. உடனே ஹீரோ இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம் வா உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த வயர ஒரு வழியா கட் பண்ணிறான். கட் பண்ணோனே உங்க 2 பேரும் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் தப்பிச்சு வராங்க. உடனே ஹீரோட அப்பாவும் சொல்றாரு இங்க, "என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நம்மளும் போகணும். சீக்கிரமா இன்னும் 5 நிமிஷத்துல டோர் மறுபடியும் லாக் ஆயிரும். வெடிச்சிரும். வா போ" அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் அங்கருந்து கிளம்பி வராங்க. இங்க வெளிய வந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாவம் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த டாக்டர் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க. அவளும் வந்து பேசிக்கிட்டே இருக்கா, "நீ வந்துட்டியா? என்னாச்சு?" அப்படின்ட்டு. உடனே அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு உள்ள போகணும். அங்க உள்ள ஆட்கள் இருக்காங்க. காப்பாத்துங்கன்னு போலீஸ்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா போலீஸ் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ, ஹீரோயின் அவங்களோட அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் போலீஸ் வந்து கைது பண்ணிருது. அப்பதான் ஹீரோ வந்து கேட்குறான், "எங்க அப்பா, ஃப்ரெண்டு?" அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா டைமும் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த இடமே வெடிச்சு சிதறுது. பார்த்தா இதுல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து தப்பிச்சுறான். ஆனா பாவம் அவங்க அப்பா தான் இறந்து போயிறாங்க போல இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அடி போல இருக்குது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஆனா அத நினைச்சு அவளும் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அவனும் சொல்றான், "நான் தான் பொழைச்சு வந்துட்டேன்ல. எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வரான். அவன் ஏற்கனவே வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட வந்து லவ் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேரும் ஒண்ணா லவ் பண்ணியிருப்பாங்க. சில காரணங்களால பிரேக்கப் ஆகியிருக்கும். அதோட அவனும் பார்த்துட்டு, சரி இனிமே இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி அவன் திரும்பி போயிறான். அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்து போனதுனால அவன் சோகமா இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "அங்க பாரு அந்த நட்சத்திரத்தெல்லாம் பாரு. அதுல தான் எங்க அம்மாவும், உங்க அப்பாவும் நிச்சயமா நட்சத்திரங்களா இருப்பாங்க. நம்மளுக்கு கூட இருந்து நம்மள பாதுகாக்குவாங்க. நீ எத நினைச்சு கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாமே நல்லபடியா முடிய, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ரிங் எடுத்து காட்ட நம்ம ஹீரோயின் அதோட விரல காட்டுறா. நம்ம ஹீரோவும் அப்படியே ரிங்க மாட்டி விட்டு அப்படியே அவன் மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றான். 2 பேரும் அதோட ஹாப்பியா அவங்க லைஃப்ப தொடங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.